சாம்பார் பொடிக்கு என்னென்ன தேவையான பொருள் பார்த்துடலாம். தனியா 1 கப்பு, காஞ்ச மிளகாய் 1 கப்பு, வெந்தயம் 1/4 கப்பு, சீரகம் 1/4 கப்பு, கருவேப்பிலை 1 கப்பு, காஞ்ச கருவேப்பிலை. கடாய் சூடானதுக்கப்புறம் தனியாவை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கருகக்கூடாது, கருகாமல் தீயாமல் ஸ்லோவில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. அடுப்பு சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வெந்தயத்தை போட்டு வறுத்துக்கலாம். அதுவும் கருகாமல் வறுத்துக்குங்க, ஸ்லோவாக வச்சு வறுத்துக்கோங்க. வெந்தயம் வறுத்து எடுத்ததுக்கப்புறம் சீரகம் போட்டு வறுத்துக்கலாம். சீரகமும் பொன்னிறமாக வறுத்து எடுத்ததுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் போட்டு வறுத்துக்கலாம். இப்போ காஞ்ச மிளகாய் போட்டு வறுத்துக்கலாம். காஞ்ச மிளகாய் தீயாத மாதிரி, கருகாத மாதிரி, அந்த விதையெல்லாம் கருகாத மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் காஞ்ச கருவேப்பிலை 1 கப்பு இருக்குல்ல, அதை வறுத்து எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்துட்டு பொடி பண்ணிவிட்டு ஃபேன் காற்றுல ஆற வச்சுக்கோங்க. பொடி பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். பொடி பண்ணியாச்சு. இந்த பொடி நல்லா வாசனையாக மணமாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். நான் இதை தான் ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை ஆற வச்சு ஒரு தட்டில் ஆற வச்சு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. தேவையானப்போ யூஸ் பண்ணிக்கலாம். சாம்பார் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதில் 2 ஸ்பூன் போட்டிங்கன்னா நல்லா மணமாக இருக்கும். இட்லி சாம்பாருக்கும் சூப்பராக இருக்கும். புளி சாதம் செஞ்சேன்னா அந்த புளி சாதம் கொதிக்கும் போது அந்த பவுட்ரு 2 ஸ்பூன் போட்டு நம்ம இறக்கிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு போட்டு கலர்னா கோவில் புளியோதரை மாதிரி ரொம்ப நல்லா நறுமணமாக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், சுவையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லோருக்கும் நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.